ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு பிடிக்காததுக்கு ஒரு ரீசனை சொல்லுன்னு தெரியாமல் சொல்லி தொலைஞ்சிட்டேன்டி அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவரே கும்பிடுறாரு கையெடுத்து. அந்த லெவலில் சொல்லிட்டாங்க. எப்படி படபடபடன்னு அவங்க சொன்னதை பார்க்கணுமே. ஐயோயோ, 1 2 லிஸ்ட்டு போடுறா, இவரை பிடிக்காததுக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற லெவலில் நடந்துக்கிட்டாங்க. அம்மா சாமி போதும்ப்பா சாமி, இதுக்கு மேலே பார்த்தா போதும் போதும், லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஐயோயோ இவ லிஸ்ட்டு போடுறத பார்த்தா நமக்கு தலை சுற்றுதரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிடு போட்டு போதும் தாயி தெரியாமல் கேட்டுவிட்டேன் அப்படின்ட்டாரு. இதுக்கப்புறம் கேட்பீங்களா கேட்பீங்களா கேட்பீங்களான்னு அந்த ஒரு நிமிஷம் இவங்க காஞ்சனாவாக மாறினதை நம்ம பார்க்கணுமே. ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் இவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா மறுநாள் கொலை வெறியில் இவங்க ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் பண்ணுறது பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 லெட்டர் எழுத இதை பார்த்துட்டு என் மேலே இவ்வளோ பொசசிவாக இருக்கியா, எனக்கெல்லாம் உன் மேலே பொசசிவே இல்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தேவையா கண்ணா, ஆனால் உனக்கு தான் அதிகமாக இருக்குங்கிறது நீ ஒத்துக்கிட்ட உன் வாயால், இது தெரிய மாட்டேங்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள்ட்ட டீ போய் கேட்கறதுக்கு ஈகோ பார்க்குறாரு. ஐஸ்வர்யா கொடுத்தாங்க பாரு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட், வேறு லெவலில் இருந்துப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டீயை சூடாக வச்சு விட்டு உதட்டு சுடும்படி பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல டீயை மிஸ் பண்ணுறேன்னு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது. என் பொண்டாட்டிகிட்ட இறங்கி போகிறல என்ன, நாட்டில் முக்கால்வாசி பேர் பொண்டாட்டிகிட்ட இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே. அப்பா சாமி நல்லா வருவீங்கயா, ஊரில் கண்டவன்ட்டெல்லாம் பேர் ஊர் தெரியாதவன்ட்டெல்லாம் பேச்சு வாங்குவீங்க, கட்டின பொண்டாட்டிகிட்ட ஒரு நிமிஷம் இறங்கி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸை பொங்கி வர